ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தனது சட்டமன்ற தொகுதியான பவானிபூரில் 40,000 வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மமதா பானர்ஜி, சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படுவது குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தேர்தல் நடைபெறும் போது அதை நடத்த வேண்டும், ஏன் தேர்தலுக்கு பிறகு நடத்தக்கூடாது என்று ஆச்சரியமான கேள்வியை எழுப்பியுள்ளார். பாஜகவின் மனப்பான்மையுடன் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரலான சீமா கன்னா டில்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து கொண்டு எனது சட்டமன்ற தொகுதியான பவானிபூரில் உள்ள 40,000 வாக்காளர்களை தன்னிச்சையாக நீக்கியுள்ளார். சட்டத்துக்கு புறம்பாக 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக நீக்கியுள்ளது. கொலையாளிக்கு கூட தனது பக்க நியாயத்தை சொல்ல வாய்ப்பு வழங்கப்படும் என்று விமர்சித்துள்ளார். மேலும் அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தன்னை எதிர்த்து பாஜக போராட வேண்டும் என்றும், மேற்கு வங்கத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தனக்கு நன்றாக தெரியும் என்று மமதா பானர்ஜி எச்சரித்துள்ளார். தேர்தல் ஆணையத்துக்காக மாநில அரசு அதிகாரிகள்தான் பணிபுரிகிறார்கள் என்பது தெரிந்தே மமதா பானர்ஜி இத்தகைய குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். இதேபோல குற்றச்சாட்டுகளை எழுப்பிய பீகாரில் தமிழகத்திலும் எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்த பிறகு எந்த சலசலப்பும் எழவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.